தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஞானதம் சாத்துரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமான் கலியுதே யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு கேட்டதோட ₹1 சேர்த்து வச்சுருக்கேன், கேட்டதோட ₹1 சேர்த்து வச்சுருக்கேன். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல வேணும் தான். இந்த சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவேன், தடவை பாருங்கள். மகாபெரிவாளுக்கு பண்ணுற சேவை தொண்டே மகேசனுக்கு பண்ணக்கூடிய தொண்டு அப்படின்னு நினச்சவா கொஞ்சம் பேர் இருந்தால் அதில் ஒரு ஏழை, அவர் வசதியே இல்லாதவர், வயசான தாயார் கூட இருக்கா. அவருக்கு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு வேறு இருக்குது. கூலி வேலை ஏதாவது கிடைக்கும், அப்போ அது 2-3 நாள் கூலி வேலை செஞ்சார்னா அதுக்கான பணம் இருக்கும். அதை எடுத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு நடையாக நடந்து நடையாக மெட்ராஸில் இங்கே இருந்திருக்காரு, இல்லைன்னா காஞ்சிபுரம் வந்து சேர்ந்துருவார். ஏன்னா அவருக்கு பணம் இங்கே வந்தால் ஒன்றும் வேண்டாமே, இங்கே சாப்பிட்டுட்டு பெரியவாள் தரிசனம் பண்ணிட்டு இங்கேயே இருக்கலாம். பெரியவாளுக்கு தேவையான கைங்கரியங்கள் என்ன சொல்கிறாலோ அதை பண்ணிட்டு இருப்பார் அவர், அதுதான் அவருடைய வேலை. அப்புறம் திருப்பி அவர் கொஞ்ச நாள் பொறுத்து பெரியவாளை பார்த்துட்டே இருக்கார், இங்கே இருக்கார். சரி போகணும்னு ஏதாவது அவருக்கு தோணித்தனா கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போவாராம். இதுதான் அவருடைய வேலை, ஆக்டிவிட்டி. பொண்டாட்டி அவருடைய பொண்டாட்டி ஒரு நாளைக்கு சொன்னாராம் இவர்கிட்ட, உங்களுக்கு பொண்ணு இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கேள், பொண்ணுக்கு வயசாகிட்டே இருக்குது, ஏறிண்டே போகிறது, ஏதோ ஒரு ₹5000 இல்லை ₹6000 கையில் இருந்தால் போகிறோம், ஒரு திருமாங்கல்யம் இருந்தால் நம்ம ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம் பொண்ணுக்கு. இது உங்களுக்கு மனசில் தோண மாட்டேங்கிறதே, இது என்னன்றதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிமைண்டர் கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே சொன்னான். ஒன்று இதெல்லாம் கவனிக்காமல் போயிட்டு வந்துட்டுருக்கீங்களேன்னு அர்த்தம் அப்படிங்கிறத பெரியவா அந்த இடத்துல வீட்டில் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். பெரியவா அங்கே இல்லையா, அது அங்கே இருக்கார, இப்படி இல்லாமல் கூட பெரியவா இருப்பாள், பெரியவா காற்றுல கூட இருப்பாள். ஸோ அதனால் அவள் பொண்டாட்டி அந்த மாதிரி பேசும்போது பெரியவா படிச்சுன்னு பெரியவாக்கு கேட்குற மாதிரி இருக்குது. என்ன இப்படி அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கீங்களே அப்படின்னு அர்த்தம். 5000 1000 6000 இருந்தால் போருமே, பொண்ணோட கல்யாணம் முடிச்சிடலாமே, கல்யாணத்தை நீங்கள் இப்படியே இருந்தால் அப்புறம் எப்போ தான் நடக்கிறது, வயசே 2 போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போயிட்டு வந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? பணங்கன்னா ஏதாவது அந்த நேரத்தில் சம்பாதிச்சு சேர்த்தா தானே உண்டு அப்படின்னு அர்த்தம். பெரியவாளுக்கு தெரியுமே, நம்மளுக்கே தெரியுது, பெரியவாளுக்கு தெரியாதா? அதை பேச வைக்கிறதே பெரியவா தானே. அப்புறம் என்ன பண்ணால் இவர் அங்கே மடத்துக்கு இந்த மாதிரி பொண்டாட்டி சொல்லி அனுப்பிச்ச அடுத்த நாள் திருப்பி மடத்துக்கு வந்தார். சொல்லுவார அதெல்லாம் தூக்கி போட்டார். பொண்டாட்டி சொன்னதெல்லாம் அவங்ககிட்டே கிடக்கட்டும், அதெல்லாம் பெரியவர்கிட்ட போய் பைசாவை கேட்க முடியுமா? அவர் மட்டுக்கு சாதாரணமாக பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படியே இருந்தது. ராத்திரி ஆச்சு, பெரியவா கூப்பிட்டாருங்க வா அப்படின்னாரு. அன்றைக்கி நிறைய தரிசனம் ஆகிருக்கும் இல்லையா, தரிசனம் பண்ணவாலாம் பணம் வச்சுருப்பா, அதெல்லாம் இருந்தது. சில பேர் மாங்கல்யம் கூட வைப்பா, அதெல்லாம் இருக்கும், திருமாங்கல்யம்னு. அதெல்லாம் இவர் வா அப்படின்னு ராத்திரி கூப்பிட்டார். இவர் மட்டும், மற்ற பேர் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போயாச்சு. இந்த ஏழை இருக்கார வந்துட்டு போயின்னு இருக்கார். அவர் இதெல்லாம் இதை வந்திருக்கு பார், பெரியவருடைய பாதத்தை அங்கே வச்சுருப்பாளே, பாதுகை, அதுக்கு மேலே பைசாவெல்லாம் போட்டு போயிட்டே இருக்கா போல இருக்குது. இதெல்லாம் எடுத்து எண்ணு அப்படின்னாரு. கரெக்டாக எண்ணி பார்த்தாருன்னா ₹6000 ப்ளஸ் ₹1 காயின் வேறு இருந்தது. பெரியவா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடியே, தரிசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரியவா அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு ஒரு வெத்தலை பாக்கு 2 பழம் வச்சு அதில் ₹1 காயினை வச்சுரு அப்படின்ட்டார் பழத்து மேலே. அது ஏன்லாம் தெரியாது, வைக்க சொல்லிட்டார், அவரும் வச்சுட்டார். இப்போ பழத்தை எல்லாம் எண்ணும்போது ₹6000. பெரியவா தானே கணக்கு போடுறது. ₹6001 எடுத்து பெரியவா
சொன்னால் உனக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சாலோ உன்னோட சம்சாரம் அதுக்கு மேலே ₹1 அங்கே இருக்குது, அதில் எடுத்துக்கோ, போய் அவள் சொன்னபடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வா அப்படின்னு பெரியவா அமுச்சு விட்டுட்டா. அப்போ பெரியவா போட்ட கணக்கு தான் இவருடைய இப்போ வந்து போகிறாரு அவருடைய பொண்டாட்டி கணக்கு போட வச்சுருக்கார் பெரியவா. வேறு என்ன பண்ணுறது, இந்த புத்தியெல்லாம் நம்மளுக்கு தோன்றது இல்லையே. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுத்தா தான் உண்டு. அவள் 5000 6000 பெரியவா வந்து மேக்ஸிமம் எடுத்துட்டார். ₹1000 லிமிட் வந்து 6000 எடுத்துட்டார். அந்த காலத்தில் 6000 இருந்தால் பண்ணிடலாம், இந்த காலத்தில் பண்ண முடியாது. அது தவிர ஒரு திருமாங்கல்யம் யாரோ கொண்டு வந்து கொடுத்துருக்கா, அதுவும் அங்கே இருக்குது, திருமாங்கல்யத்தையும் எடுத்துக்கோ அப்படின்ட்டார். அவள் சொன்னது அதுதானே, ₹6000 5000 6000 ஒரு திருமாங்கல்யமும் 3 அப்படின்னு அதெல்லாம் சேர்த்து ₹1 எக்ஸ்ட்ராவாகவே காயின் வச்சுட்டா பெரியவா கடத்தால். அது பெரியவாக்கிட்டேருந்து வந்தது. அதனால் அந்த அதுதான் பெரியவா தான் அது அந்த ₹1 அப்படிங்கிறது. அதனால் கேட்டதோட ₹1 சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு பெரியவா சொன்னான்னா அவர் எண்ணி பார்த்தாருன்னா ₹6000 இருக்குது, ₹1 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, வெத்தலை பார்க்க அதோடு எடுத்துக்கோ அப்படின்ட்டார். அதோட இந்த திருமாங்கல்யத்தை சேர்த்து எடுத்துக்கோ, போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா போ கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டா பெரியவா. அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படி சொல்லன்னா நான் முட்டாள்னு அர்த்தம். ஜெய் ஜெய்சங்கர ஹரசங்கர மகாபிரியா பாதமேச்சரணம், மகாபிரியா பாதமேச்சரணம்.